இந்த நபருக்கு கடலோரத்துல 5000 வருஷம் பழமையான ஒரு பெரிய பாட்டில் கிடைக்குது. அந்த பாட்டிலுடைய மூடி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓபன் பண்றாரு. பண்ணி பார்த்தா உள்ள இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. அதனால அவர் பயந்து போய் அப்படியே அந்த பாட்டில தூர தூக்கி வீசிடுறாரு. அதுக்கு பிறகு அந்த பாட்டிலுக்குள்ள இருந்து பிளாக் கலர்ல அப்படியே வேகமா புகை வெளியில வருது. அதை பார்த்த பயத்துல அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அடுத்த நொடியே பார்த்தா அந்த பாட்டிலுக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய பூதம் அப்படியே ஜெயிண்ட் சைஸ்ல வெளியில வந்து நிக்குது. அது அவரை கொல்ல போறேன்னு வேற சொல்லுது. அவர் அதுகிட்ட எவ்வளவு கெஞ்சி பாக்குறாரு. ஆனா அப்ப கூட அது கேட்கற மாதிரியே தெரியல. அதோடைய பெரிய காலை வச்சு அப்படியே அவரை நசுக்கி சாகடிக்கிறதுக்காக வருது. அவரும் எப்படியோ வேக வேகமா தவழ்ந்து வெளியில வந்து அதோடைய மிகப்பெரிய நகங்களை பிடிச்சி மேலே ஏறி என்ன எதுவும் பண்ணிடாத, தயவு செஞ்சு என்ன உயிரோட விட்டுருன்னு சொல்லிட்டு அதுகிட்ட அப்படியே கதறாரு. ஆனா அது என்ன சொன்னாலும் காதுல வாங்குற மாதிரியே தெரியல. திரும்பவும் அவரை மிதிச்சு சாகடிக்க தான் வருது. அந்த நபர் திரும்பவும் எப்படியோ அந்த பூதம் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு எப்படியோ அந்த பூதம் நம்மள சாகடிக்காம விடாதுன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பிளான் போடுறாரு. என்ன பண்றாருன்னா, அந்த பூதம் கிட்ட நான் சாகறதுக்கு முன்னால உன்னை ஒரே ஒரு தடவை மட்டும் குட்டியா பாத்துடணும்னு சொல்லிட்டு அந்த பூதம் கிட்ட ஒரு வரம் கேட்கிறாரு. அதுவும் சரின்னு சொல்லிட்டு அவருடைய பிளான் தெரியாம எதுவுமே யோசிக்காம அப்படியே குட்டியா மாதிரி திரும்ப அந்த பாட்டிலுக்குள்ளேயே போயிடுது. அதை பார்த்து அந்த நபர் வேக வேகமா மூடி எடுத்து அந்த பாட்டில க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த பூதத்தை அந்த பாட்டிலுக்குள்ளேயே அடைச்சிடுறாரு.